ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா க்ரோசன்ட் ரெசிபி எப்படி செய்கிறதான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 150 கிராம் பால் எடுத்துக்கோங்க. அதோடையே 6 கிராம் ஈஸ்ட்டு, 40 கிராம் சுகர் எடுத்துக்கோங்க. சுகர் வந்து அரைக்கலாம் கூடாது, அப்படியே தான் போடணும். அப்படியே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களுக்கு வீடியோ பார்த்தாவே தெரியும் எப்படி நான் மிக்ஸ் பண்ணேன்னு. அதே மாதிரியே நல்லா விஸ்கை வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 300 கிராம் மைதா, 30 கிராம் பட்டரு, 5 கிராம் சால்ட்டு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. எந்தளவுக்கு நம்ம பிசைகிறோமோ அந்தளவுக்கு நல்லா நம்மளுக்கு சாஃப்டான க்ரோசன் கிடைக்கும். நம்ம இந்த மாவை நல்லா பிசைஞ்சிட்டு இழுக்கும்போது அந்த ரப்பர் ஸ்ட்ரக்சருக்கு வரணுங்க. அதுதான் இந்த இதோட கரெக்டான ஸ்ட்ரக்சரே. மாவை நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு தேய்ப்போமோ அதே மாதிரியே ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் நைஸாகவும் இல்லாமல் ஒரு மீடியமான கன்சிஸ்டன்சியில் நல்லா தேய்ச்சிட்டு ஒரு பாலித்தீன் கவரில் வச்சு நல்லா டைட்டாக ரேப் பண்ணிடுறோம். பண்ணதுக்கப்புறமா 35 மினிட்ஸ் நம்ம வந்து ஃப்ரீசரில் வைக்கணும். இப்போ 35 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ரிட்டன் எடுக்கும்போது மாவு வந்து கொஞ்சம் நமக்கு ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த மாவை எடுத்துகிட்டு நல்லா தேய்க்கணுங்க. சப்பாத்திக்கு நம்ம எப்படி தேய்ப்போமோ அந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கிட்டே இருக்கணுங்க. எப்படின்னா ஃபோல்டு பண்ணி நம்ம தேய்க்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா சூப்பரான க்ரோசன் கிடைக்கும். எதுக்காக நம்ம ஃபோல்டு பண்ணி தேய்க்கிறோன்னா அப்போ தான் உள்ளே வந்து அந்த க்ரோசனுக்குள்ளே நல்லா லேயராக நம்மளுக்கு நல்லா ஃபார்ம் ஆகி வரும் அது பேக் ஆகும்போது. மாவை வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்ததால் தேய்க்கும் போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி சாஃப்டாக்கணுன்னே 150 கிராம் பட்டர் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் பட்டர் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் தேய்ச்சதுக்கப்புறமா அந்த லேயர் ஃபுல்லாகவே பட்டரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணுங்க. சைடில் லாஸ்ட் எட்ஜில் மட்டும் அதிகமாக ஸ்ப்ரெட் பண்ண வேணாம். ஏன்னா நம்ம வந்து திருப்பி ஃபோல்ட் பண்ணி திருப்பி நம்ம தேய்ப்போம். அதுக்காக இப்போ உங்களுக்கு வீடியோ பார்த்தாவே தெரியும். நான் ஃபுல்லாக பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா 2 சைட்லையும் நல்லா மடிக்கிறேன். மடித்ததுக்கு அப்புறமா தாங்க நம்மளுக்கு இப்போ தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த மாவும் பட்டரும் சேர்ந்துக்கிட்டு ரொம்ப ஒட்டிக்கும். இப்போ என்ன பண்ணேன்னா உங்களுக்கு ரொம்ப ஒட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக மைதா எடுத்துக்கோங்க. மைதா எடுத்துகிட்டு லைட்டாக தூவி விட்டுட்டு திருப்பி தேய்ச்சிங்கன்னா நம்மளுக்கு அந்த மாவு வந்து ஒட்டாமல் தேய்க்கிறதுக்கு வரும். இப்போ ஃபஸ்ட் லேயர் கம்ப்ளீட் ஆகிட்டுங்க. இப்போ வந்து செகண்ட் லேயருக்கும் சேம் அதே ப்ராசஸ் தான். அதே மாதிரியே பட்டரை எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா ஃபோல்ட் பண்ணி மடித்து தேய்க்கணுங்க. இந்த மாதிரி ஒரு 3 லேயர் 4 லேயர் கூட உங்களுக்கு வர மாதிரி இருக்கலாம். நான் செய்யும்போது எனக்கு மொத்தம் 3 லேயர் வந்துச்சுங்க. அதனால நான் 3 லேயருக்குமே நல்லா பட்டரை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதே மாதிரி தாங்க ஃபோல்ட் பண்ணி தேய்ச்சேங்க. ஃபோல்ட் பண்ணி தேய்க்கிறதாங்க ரொம்ப இதில் கஷ்டமே. நான் என்ன பண்ணேன்னா மைதா மாவை தூவி விட்டு தாங்க தேய்ச்சேன். அப்போ தான் அது கொஞ்சம் ஒட்டாமல் கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்துச்சுங்க தேய்க்கிறதுக்கு. உங்களுக்கு ரொம்ப ஒட்டுனுச்சுன்னா கொஞ்சம் மைதா மாவு தூவி விட்டு தேய்க்கும் போது நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் நல்லா வருங்க. மாவை நல்லா லாஸ்ட்டில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் தேய்ச்சிட்டு கொண்டு வந்துருங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த க்ரோசன்ட்டோட ஷேப் வந்து கொண்டு வர்றது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் என்ன பண்ணேன்னா ரெக்டாங்கிள் ஷேப் கொண்டு வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் இருக்கிற 2 எட்ஜையும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேங்க. ஏன்னா அது வந்து ஷேப்பாக இல்லை, கொஞ்சம் கிராஸாக இருந்ததால் நான் அந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வீடியோ பார்த்தாவே தெரியும் நான் எப்படி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டே வரேங்கன்னு. லாஸ்ட்டில் அந்த ட்ரையாங்கிளில் சென்டராக ஒரு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிகிட்டே வந்திங்கன்னா நம்மளுக்கு அந்த க்ரோசன்ட்டோட ஷேப் வந்துடுங்க. வீடியோ பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த க்ரோசன் ஷேப் இப்போ வருதுன்ட்டு. நான் வந்து க்ரோசன்ட்டோட ஷேப் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டேங்க. 200 டிகிரி செல்சியஸில் கன்வெக்ஷன் மோடில் 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேங்க. இப்போ நான் 5 மினிட்ஸ் தாங்க அவனில் வந்து பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்ததுக்கப்புறம் முட்டையோட மஞ்சக்கருவும் கொஞ்சமாக பாலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த க்ரோசன் மேலே லைட்டாக தடவி விட்டுறணும். நம்ம ஆல்ரெடி 5 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துட்டோங்க. இப்போ என்ன பண்ணணுன்னா 10 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போ நான் வந்து இந்த சைடு வந்து 10 மினிட்ஸ் பேக் பண்ணுறேங்க. இப்போ திருப்பி இது 10 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா திருப்பி ஆப்போசிட் சைடில் வந்து அந்த ட்ரேவை வச்சுட்டு திருப்பி 10 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுக்கணுங்க. ஓவராலாக 20 மினிட்ஸ் வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கணுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட க்ரோசன் ரெடிங்க. அப்படியே நல்லா வேகமாக பிளேட்டுக்கு மாற்றின உடனே என் ஹஸ்பண்ட் வந்து நல்லா சாப்பிட்டாருங்க. என்ன சொன்னார்னா செய்யும்போது எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு சொன்னார். லாஸ்ட்டில் அடி பொலின்னு வெளுத்து கட்டிட்டாருங்க.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.